இந்த ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த ஹெச்பிவி அப்படிங்கிறது பல ரகம் இருக்குது, 100க்கு மேலே இருக்குது. இதில் ஒரு 15 ரகம் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இந்த கேன்சர் யாருக்கு வருது? இந்த கேன்சர் பெண்களுக்கு முக்கியமாக அவங்களுடைய கர்ப்பப்பை வாயில், அதுதான் சர்விக்ஸுங்கிற இடம், அதனால தான் சர்விக்கல் கேன்சர்னு சொல்கிறோம். இதை தவிர அந்த பர்த் கெனால், அதாவது குழந்தை பிறந்து வர பாதை, வெஜைனா, வெளியில் ஆசனவாய், ஏனஸ், வாய், நம்ம ஓரோஃபேரிங்ஸ், இந்த மாதிரி இடங்கள்லையும் இது கேன்சர் உண்டு பண்ணலாம். இந்த கிருமி எப்படி வருது? இது நமக்கு நம்மளுடைய உடலுறவு, தாம்பத்திய உறவில் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், நம்ம தோலிலிருந்து தோலுக்கு பரவுது. இது வந்தால் முக்கால்வாசி பேர்த்துக்கு இது 90%, 90% தானாகவே இந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிரும். ஒரு சாராருக்கு, ஒரு 10% மக்களுக்கு அந்த வைரஸ் தொடர்ந்து அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது அந்த அணுக்களில் கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கேன்சர் அப்படிங்கிறதுக்கு இந்த வைரஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வரக்கூடிய கேன்சர் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கனால இதற்கு போடப்படுற வேக்சின் பிற்காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு கேன்சர் ஃப்யூச்சரில் வரதை தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஆரம்பத்தில் ஒன்லி பெண் குழந்தைகள், ஏன்னா சர்விக்கல் அப்படிங்கிறது நம்ம பிறவிப்பாதை, இது எல்லாமே பெண்களுடைய உறுப்பு. ஆனால் இப்போ ஆண்களுக்கும் போடுறாங்க. ஏன்னா இதே ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஆண்களுடைய ஆண் உறுப்பு, பீனைல் கேன்சர், ஆசனவாய், ஏனல் கேன்சர், வாய், ஓரோஃபேரிங்ஸில் வரக்கூடிய கேன்சருக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஆண்களுக்கும் இந்த வேக்சின் போடணும். அதாவது ஆண்கள் அப்படிங்கும்போது நாங்கள் பாய்ஸ் 9லிருந்து 26 வயதுக்குள்ள கண்டிப்பாக போடணும். முக்கியமாக 9லிருந்து 14 வயதுக்குள்ளேயே இந்த வேக்சின் போடணும். ஏன்னா சிறு வயதில் போடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ 9லிருந்து 14 வயதில் போடும்போது 2 டோஸ் போட்டால் போதும். ஒரு டோஸ் போட்டு 6 மாத கேப்பில் 2வது டோஸ் போட்டால் போதும். பட் சில பேர் கொஞ்சம் லேட்டாக இதை தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்தாங்கன்னா 15லிருந்து 26 வயசு வரைக்கும் இந்த தடுப்பூசி போடலாம். ஆனால் இது 3 டோஸாக போடணும்.